Hi viewers, welcome to yuvatamiltech channel. In this video நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த 12 volt solar converter இத unbox பண்ண போறோம். அத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க first unbox பண்ணலாம். yuvatamiltech channel நீங்க என்ன subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா subscribe பண்ணுங்க. கூட இருக்க அந்த bell icon-ஐயும் click பண்ணுங்க. அதுல all-ங்கற icon-ஐயும் நீங்க click பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோஸ்மே உங்களுக்கு வந்து notification வரும். So like பண்ணுங்க, comment பண்ணுங்க, share பண்ணுங்க. நீங்க புது யூடியூபரா உங்க சேனலை வந்து நாங்க ப்ரோமோட் பண்றதுக்கு ரெடி. ஸோ yuvatamiltech ஃபேஸ்புக் பேஜில் போய் ரெக்வஸ்ட் கொடுங்க. நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை பற்றி சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃப்ரீ லிமிட்டட் ஆஃபர் தான். ஸோ இந்த ஆஃபரை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு பிளாக் டப்பா தான் தெரியுது எனக்கு. அதை எடுக்கலாம். ஸோ இந்த பாக்ஸில் வந்து எதுவும் இல்லை. ஸோ இதை தனியாக நம்ம வச்சிடலாம். ஸோ இது வந்து microtek 12 volt DC கன்வெர்ட்டர். இதில் வந்து ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. இதில் வந்து 3 இண்டிகேட்டர் இருக்குது. அப்புறம் 2 USB போர்ட் சொல்லிட்டோம். இந்த 3 இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ரிவர்ஸு, ஆனு, ஓவர்லோட். இந்த ரிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பேட்ரி வந்து நம்ம தப்பாக கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதில் வந்து இண்டிகேட் பண்ணோம், லைட் எரியும். அடுத்து வந்து ஆன், இதை நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணோம்னா அது வந்து இங்கே இண்டிகேட் பண்ணும். அடுத்து வந்து ஓவர்லோட், இதில் வந்து 200 வாட்ஸ்க்கு மேலே நம்ம லோட் கொடுத்தோம்னா அங்கே வந்து லைட் எரியும். இது வந்து பேட்ரி கனெக்டர். இந்த பிளாக் வந்து மைனஸ், இது வந்து ப்ளஸ்ஸு. ஸோ இதில் வந்து 2 சாக்கெட் இருக்குது. 230 வோல்ட்டு ஏசி. இது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இது வந்து நம்ம தொட்டோம்னா ஷாக் அடிக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 200 வாட்ஸ் லோட் தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே அதிகமாக கொடுத்தோம்னா இங்கே முன்னாடி வந்து நம்ம சொன்னோம்ல ஓவர்லோட், அதில் வந்து லைட் எரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு டோட்டலாக ஒர்க் பண்ணுறது ஸ்டாப் ஆகிடும். இப்போ இதை பவரில் கனெக்ட் பண்ணி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்கிட்ட வந்து பேட்டரியில், ஸோ வந்து நான் SMPSலேருந்து கனெக்ட் பண்ணுறேன். நான் வந்து 9 வாட்ஸ் பல்ப் எடுத்திருக்கேன். அதை போட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து ஆன் ஆகிடுச்சுன்னு இண்டிகேட் பண்ணுது. ஸோ லைட்டும் எரியுது. ஸோ இப்போ வந்து நான் 100 வாட்ஸ் பல்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து லைட் எரியுது, ஆன் ஆன இண்டிகேஷனும் காட்டுது. ஸோ இப்போ வந்து நான் 200 வாட் பல்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். அது ஓவர்லோட் காட்டுதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். அது வந்து ஓவர்லோட் காட்டுச்சு. ஸோ வந்து நீங்கள் 200 வாட்ஸுக்கு கீழே இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள். அது மேலே இருக்கிறது யூஸ் பண்ணிங்கன்னா ஓவர்லோடுன்னு உங்களுக்கு காட்டும். அப்புறம் வந்து இது ஒர்க் ஆகாது. பாருங்கள், இங்கே வந்து ஓவர்லோடுன்னு காட்டுது. இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா டிவி, டிஷ்ஷு, டிவிடி பிளேயர், பல்புக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்ரி வந்து இதில் சார்ஜ் பண்ண முடியாது. நீங்கள் தனியாக தான் சார்ஜ் பண்ணணும். சோலார் பேனல் மூலியமாக கூட நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ஃபேன் வந்து நம்ம வந்து போட்டு யூஸ் பண்ண முடியாது. அது 200 வாட்ஸ் கீழே இருந்தாலுமே அது வந்து ஒர்க் ஆகாது. அதுவே BLDC ஃபேனாக இருந்தால் ஒர்க் ஆகும். ஸோ அடுத்து வந்து கன்வெர்ட் 12 volt DC to 220 volt AC, overload and low battery protection, 100% shock proof, use in color TV, CFL, DTH and DVD, double USB for mobile charging, 200 watt AC output, double socket for AC output, reverse battery protection. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆளுங்கிற ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.